கிட்னி திருட்டில் சம்மந்தப்பட்ட நபர் ஓப்பனாக ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நாமக்கல்ல. அரெஸ்டே ஆகலை. எஸ்ஐடி விசாரிப்பது செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து அடுத்த நாள் 2 பேரை கைது பண்ணிட்டாங்க, புரோக்கர்களை. நம்ம பெருந்தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறார் மறுநாள், நான் அவர்கிட்டேருந்து இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவரை பற்றி நான் ரொம்ப உயர்வாக மதிப்பு வச்சுருந்தேன். நம்ம பசங்க முறைச்சான், ஒரு தட்டினாங்க, சரியாக தட்டலைன்றார். சும்மா தட்டினாங்க, சரியாக தட்டலை அப்படின்ற மாதிரிலாம் பொதுவெளியில் பேசுறது எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இருக்குது, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தைரியமாக தெரியுறாங்க எல்லாரும். சட்டம் ஒழுங்கு என்பது மகா கேவலமாக தான் இருக்குது ஸ்டாலின் ஆட்சியில். இந்த அழகில் அவங்க வந்து நாங்கள் தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காரு. இந்தியாவிலேயே மிக அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. அதுக்காக வட்டி கட்டுறதுக்காகவே இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத்தனைக்கும் 40,000 50,000 வந்துட்டு உங்களுக்கு வந்து டாஸ்மாகில் மட்டுமே வருமானம் வருது. ஆனாலும் இன்றைக்கி வந்து நம்ம கடன் இவ்வளோ வாங்கி தொலைச்சிருக்கிறோன்னா இது எங்கே போய் முடிய போகுது இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தைன்னு எனக்கு தெரியல. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா மார்த்தட்டி சொன்னாலும், இன்னொரு பக்கம் இந்த தமிழக அரசியல் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் தொடர்ந்து கவனித்து கொண்டு தான் இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு, கொலைகள் நடந்துட்டு இருக்கு, இந்த சட்ட ஒழுங்கே வந்து ரொம்பவே சீர்குலைந்து இருக்குன்றதை வந்து நம்மளால் பரவலா வந்து பார்க்க முடியுது. இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு வந்து மக்களே வந்து காவல்துறையினரை வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் கூட தொல் திருமாவளவர்களை வந்து ஒரு வழக்கறிஞர் சந்திச்சு அந்த பிரச்சனையை வந்து பார்த்துருப்போம். அதுல உயர் நீதிமன்றமே கேட்டிருந்தது, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க மேல வந்து கேஸ போட்டுறீங்க, அவர் மேலேயும் கேஸ போட்டிருக்கேன்னு கேட்கறாங்க. ஓவராலா எப்படி சார் பாக்குறீங்க இந்த சட்ட? காவல்துறை வந்துங்க ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக மாறிவிட்டு, அதுக்காக இதுக்கு முன்னால காவல்துறை வந்து ஆட்சியாளர்கள் சொன்னதெல்லாம் கேட்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே ரூலிங் பார்ட்டி நிர்வாகிகள் அமைச்சர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க காவல்துறையில். ஆனால் அது இலைமறைவு காய் மறைவு மாதிரி இருக்கும். ஒன்று அப்படி கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கும். ஆனால் இப்போ ஓப்பனாக இறங்கிட்டாங்க. அதாவது கிட்னி திருட்டில் சம்மந்தப்பட்ட நபர் ஓப்பனாக ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நாமக்கல்ல. அரெஸ்டே ஆகலை. இப்போ சிபிஐ எஸ்ஐடி விசாரிப்பது செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து அடுத்த நாள் 2 பேரை கைது பண்ணிட்டாங்க, புரோக்கர்களை. அது வரைக்கும் திமுக காரங்க, அந்த புரோக்கர்கள் ஆஸ்பத்திரி திமுக குடும்பம் நடத்துது. அப்போ அந்த இது வரைக்கும் யாரையாவது கேள்வி கேட்டாங்களாங்க? யாரையாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு அந்த நிகழ்ச்சி நடந்து? ஆனால் சட்டமன்றத்தில் மா சுப்பிரமணியம் அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் உடனடியாக நடின உரிமை, அந்த மருத்துவமனை உரிமத்தை ரத்து பண்ணாங்க. இல்லை, உறுப்பு மாற்ற அந்த சிகிச்சைக்கான அந்த உரிமத்தை தான் ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த கதிரவன் மருத்துவம், அந்த எம்எல்ஏவுடைய அந்த தனலட்சுமி சீனிவாசனா அந்த குடும்பம் நடத்துகிற மருத்துவமனை வந்து செயல்பட்டு தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு என்பது. நீங்கள் சொன்ன தொல் திருமாவளவன் நான் பார்த்தேன், எல்லாம் தொலைக்காட்சியில் வந்தது. முன்னால் போயிட்டுருக்கிற அந்த ஸ்கூட்டர் வந்து பின்னால் வந்து எப்படிங்க காரை வந்து மோதி கொல்ல சதின்றாங்க. அதாவது புழுகுனாலும் ஒரு அளவு இருக்க வேணாமா? அண்டா புழுகு ஆகாச புழுகுன்னவங்கள இப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம். அதாவது கண் முன்னால் காணொலி இருக்கிற துரத்திட்டு போய் அடிக்கிறாங்க பார் கவுன்சிலுக்குள்ளே. ஆனால் காவல்துறை முதல்ல எதுவுமே செய்யலை. அந்த பாதிக்கப்பட்ட வக்கீல் ராஜீவ்காந்திக்கு சிகிச்சை கூட கொடுக்கலைங்க. அவர் மேலே தான் தப்புன்ற மாதிரி காவல்துறையில் பேசிகிட்டு இருக்காங்க. காவல்துறை முன்னிலையிலே இந்த அக்கிரமெல்லாம் நடந்தது. அதான் ஜட்ஜி கேட்டிருக்காரு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் முன்னாலேயே ஒருத்தன் ஸ்கூட்டரை தூக்கி அடிக்கிறானுங்க, அதே போல் வந்து துரத்தின்னு போய் பார் கவுன்சிலில் அடிக்கிறாங்க. நம்ம பெருந்தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறார் மறுநாள், நான் அவர்கிட்டேருந்து இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை.
அவரை பற்றி நான் ரொம்ப உயர்வாக மதிப்பு வச்சுருந்தேன். நம்ம பசங்க முறைச்சான், ஒரு தட்டு தட்டினாங்க, சரியாக தட்டலைன்றாரு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் செலவழித்த ஒரு தலைவர், சும்மா தட்டினாங்க சரியாக தட்டல அப்படின்ற மாதிரிலாம் பொதுவெளியில் பேசுறது எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இருக்குது, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தைரியமாக தெரியுறாங்க எல்லாரும். இப்போ பாருங்க, நேற்று ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமாரா மயிலாடுதுறை எம்எல்ஏ, போலீஸ்கார் வந்து என் டிராஃபிக் இதுவாக காரை இது பண்ணுங்கன்னா அவரை தாக்கியிருக்காங்க. இன்னும் அவர் மேலே வழக்கு தொடுக்கலை. என்ன பண்ணுவாங்க? விசாரிக்கிறாங்களா? என்ன விசாரிக்கணும்? ஆக காவல்துறை என்பது திமுகவுக்கு மட்டும் இல்லை, திமுகவை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் இடத்திலும் ரொம்பவும் சாஃப்டா மென்மையான போக்கு. இதே திமுகவை எதிர்க்கிறவங்க விமர்சனம் இருந்தாங்கன்னா அப்படியே நள்ளிரவில் கதவை தட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க. இப்போ காவல்துறை என்பது ஒரு சட்டப்படி செயல்படணும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கே வந்து இங்கே பாதுகாப்பு இல்லையே சார் அப்படின்னு பார்த்தா. அதாவது நம்ம என்ன சொல்கிறதுங்க, சொன்னால் தப்பாக போயிடும். காவல்துறைக்கே இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது உண்மைதான். போலீஸ் ஸ்டேஷனையே போய் அடித்தாங்க தென் மாவட்டத்தில். எங்கேயோ ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனை அடித்து தூள் பண்ணாங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு என்பது மகா கேவலமாக தான் இருக்குது ஸ்டாலின் ஆட்சியில். இந்த அழகில் அவங்க வந்து நாங்கள் தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கார். தெய்வம் நின்று கொள்ளும், மக்கள் அன்றே கொள்வார்ன்ற மாதிரி எலெக்ஷனில் வந்து இதெல்லாம் பிரதிபலிக்குங்க. இவங்க என்ன இது பண்ணாலும், அதாவது நேற்று பாருங்கள் பேப்பரில் வந்தது தான் சொல்கிறேன். நேற்று நேரு உள்பட, நேரு போய் கொடுக்கல அமைச்சர், அவர் சார்பா தீபாவளி பரிசு அண்டா, சில்வர் அண்டா, ஸ்வீட்ஸு, இதெல்லாம் வந்து 44,000 பேருக்கும் கொடுக்குறாங்க. அதை துவக்கி வைக்கிறார் செந்தில் பாலாஜி கரூரில். பணம் இருக்குது அவங்க கையில் ஏராளமான. அடுத்து பொங்கலுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் தேர்தல் வாக்கு எடுக்கிற நாளுக்கு முதல் நாள் பணமழையே கொட்டும், எல்லாம் பண்ணுவாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. தீபாவளி பரிசு கொடுக்குறாங்க ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சி, நாங்கள் தான் பலமாக இருக்கிறோம், எங்களை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற கட்சி உண்மையில் பயந்து போயிருக்கிறது தான் இதெல்லாம் காட்டுது. அதுக்கு மெயின் காரணம் வந்து தாவேகா அரசியல் நுழைவு தாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எழுதி வச்சுங்க, மாற்றம் அரசியலில் 2026 உண்டு. அந்த மாற்றத்தை விஜய் நிச்சயமாக கொண்டு வர போகிறாருன்னு நான் மட்டும் சொல்ல, மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. இதுதான் உண்மை. இப்போ உளவுத்துறை வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த சர்வே வந்து ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வேக்கு பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து இந்த 1 வருடம் வந்து பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கே சார், அது உண்மைதானா? கண்டிப்பாங்க. இப்போன்னு இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே இந்த சர்வே ரிப்போர்ட்டு ப்ளஸ் பெண் நிறுவனத்தின் சார்பா, ஷோ டைம்ன்ற ஒரு நிறுவனத்தின் சார்பா, மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள் முன்முயற்சியெல்லாம் தொடர்ந்து அவங்க வந்து விஜய் அரசியலில் வந்ததுலேருந்தே ரொம்ப அன்ஈஸி ஆகிட்டாங்க, ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுபட்ட பெண்களுக்கு கூட, குடும்ப தலைவிகள் கூட இப்போ கொடுக்க போகிறோன்றாங்க. டிசம்பர்லேருந்து கொடுக்க போகிறோம், ஒரு 5 மாதம் கொடுத்து ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு எதிர் விளைவு உண்டாக்கணும். ஏன்னா எங்களுக்கு 4.5 வருஷம் கொடுக்காம விட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 5 மாதம் வாங்கிட்டு ஜனங்க சாட்டிஸ்ஃபை ஆகாது. பெண்களுடைய மனநிலை தெரியும் உங்களுக்கு. அப்போ எங்களுக்கு கொடுக்கலான்னு சிச்சுவேஷன் இருந்தோம், எங்களை வந்து 4 வருஷம் இதை மறுத்துட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள் அப்படின்ற கோபம் தான் அவங்க மேலே வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அது இதுன்னு போட்டு 4 வருஷம் 4.5 வருஷம் ஆட்சி பண்ணாங்களோ இல்லையோ, இப்போ தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் என்ன பாருங்களேன். நேற்று ஆணவ கொலைகளுக்காக ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பரிந்துரைக்க ஒரு நீதிபதி பாஷான்ற நீதி அரசு. ஏங்க இதில் என்னங்க பரிந்துரைக்கணும்? ஆணவ கொலைகள் என்பது பல ஆண்டாக நடந்துட்டுருக்கு. திருமாவளவன் எதிர்கட்சியாக முதலமைச்சர் இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போதே கேட்டார், அதை திமுக ஒத்துக்குச்சு.
ஆனால் ஆட்சிக்கு வந்த பொண்ணும் என்னெல்லாம் பேசுனாங்க, ஜாதி இந்துக்கள் ஓட்டு, பிரமா ஜாதியினர் ஓட்டு போயிட போகுது, ஆதிக்க ஜாதியினர்னு என்ன சொன்னாங்க. இப்போ இருக்கிற சட்டங்கள் மூலம் போதும் அப்படின்லாம் சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு 6 மாதம் தேர்தல் 7 மாதம் இருக்குன்னு தலித் செக்ஷன் எங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறாரோ இல்லையோ, இவங்க இந்த ஆணவ கொலை பற்றி சட்டம் போடுறேன்னு படம் காட்டுறாங்களோ இல்லையோ, திமுக தலித்துகள் தாவேகாவை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 41 பேர் இறந்தாங்கல்ல, அதுல சிங்கிள் ஆட்கள் 15 பேர் தலித்துகள். அந்த கூட்டத்துக்கு பரப்புரைக்கு போய் இறந்ததுல 15 பேர் தலித்துகள். இது எதை காட்டுதுன்னா, தலித்துகள், சிறுபான்மையினர் எல்லாருமே இன்னைக்கு விஜய் தான் ஒரு மாற்றத்துக்கான ஆள், சரியான ஒரு நபர்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இவங்க தலைகீழாக நலத்திட்டங்களா 5000 10,000 கூட கொடுப்பாங்க, எதை வேணாலும் செய்வாங்க ஓட்டுக்காக. ஆனால் இவங்க கொடுக்குறதெல்லாம் அரசு பணம் தான், மக்கள் வரி பணம். இன்னைக்கு 9 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடனில் இருக்கு. இந்தியாவிலேயே மிக அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. அதுக்காக வட்டி கட்டுறதுக்காகவே இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் நம்ம, புரியுதுங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத்தனைக்கும் 40,000 50,000 உங்களுக்கு டாஸ்மாகில் மட்டுமே வருமானம் வருது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம கடன் இவ்வளோ வாங்கி தொலைச்சிருக்கிறோன்னா இது எங்கே போய் முடிய போகுது இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தைன்னு எனக்கு தெரியல. ஆக அடுத்த 5 மாதம் பணமழை தான் பயங்கரமாக செய்ய போகிறாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு. இப்போ தீபாவளிக்கு KN நேரு சார்பில் பரிசு பொருட்கள், அப்புறம் செந்தில் பாலாஜியை நேரில் சென்று பரிசு பொருள் அண்டா குண்டாலாம் கொடுக்குறாங்கன்னா, அநேகமாக ஓட்டு போகிறதுக்கு முதல் நாள் 1 கிராம் கொடுத்தாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். 1 கிராம்னா அநேகமாக 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் 1000 2000த்துக்கெல்லாம் இப்போ, ஆனால் ஜனங்க மத்தியில் இப்போவே ஒரு பேச்சு வந்துடுச்சு, இவங்க இதெல்லாம் கொடுக்குறது யார் அப்பம் வீட்டு காசு, சொந்த காசை எடுத்துட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு வச்சு அடித்த காசு, ஊழல் பண்ணி சேர்த்த காசு தான், நம்ம காசு தான் இது அப்படின்றாங்க ஜனங்க. ஸோ இவங்க அதிகமாக செய்ய இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்களா, இன்னும் எல்லாமே இவ்வளோ செய்கிறானுங்கயா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்ம ஜனங்க 2 விதமாகவும் சிந்திப்பாங்க. கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட்டு இவ்வளோ கொடுக்குறானுங்கன்னா அப்போ அவனுங்க எவ்வளோ அடிச்சிருப்பானுங்க அப்படின்னு கணக்கும் போடுவாங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் திமுகவின் ஆட்சிக்கு மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். ஆனால் அவங்களும் தினசாக கலராக டிசைனாக ஆட்சியில் இருக்கிறவங்களும் இதை கடக்கணும், இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ப்ரோ இன்கம்பன்சி ஆக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. அது அவ்வளோ எளிது இல்லைங்க, அதான் நான் நினைக்கிறேன். 15 மந்திரிகள் படுதோல்வி அடைவார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் கொடுத்ததும் ஸ்டாலின் ஆடி போயிட்டாராம். ஏன்னா மந்திரி இருக்கிற தொகுதி ஒரு தொகுதி வரும்னு நினப்பு இருப்பான்ல, குறைஞ்சது மந்திரி தன்னை காப்பாற்றிக்குவார்னு. துரைமுருகன் மாதிரி ஆட்கள், KN நேரு மாதிரி ஆட்களே களத்தில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற செய்தி திமுக வட்டாரத்தை பீதிக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார்.